Dear viewers, welcome back to the TCE Learn Easy series of Civil Engineering Concepts. இப்போ இந்த லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சாலிட் காலம் ஒரு ஹாலோ காலம் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ண போகிறோம். அதான் ப்ராப்ளம். சரி, கம்பேர் த ரேஷியோ ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் காலம் டு தட் ஆஃப் ஏ ஹாலோ காலம் ஹேவிங் சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ரெண்டுக்கும் ஒரே கிராஸ் செக்ஷன் ஏரியா. அது இன்டர்னல் டயமீட்டர் ஹாலோ காலம். இப்போ இந்த ஹாலோ காலம் எடுத்துட்டோம்னா இந்த இன்டர்னல் டயமீட்டர் வந்து எக்ஸ்டர்னல் டயமீட்டரில் 3/4 இருக்குது. So that is 0.75 times the external diameter. Both the columns have same length, ரெண்டுக்கும் same length, same end condition, pinned at both ends. ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆயிலர்ஸ் ஃபார்முலா இருக்கு, பை ஸ்கொயர்ட் இஏ பை எல் எஃபெக்டிவ் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ சாலிட் காலத்துக்கு வந்து பிஎஸ்ன்னு வச்சுக்கிறோம், பை ஸ்கொயர்டு இ ஐஎஸ்ன்னு வச்சுக்கிறோம், டிவைட் பை எல் எஃபெக்டிவ் ஹோல் ஸ்கொயர்டு. ஹாலோ காலத்துக்கு வந்து பை ஸ்கொயர்டு இ ஐஹெச்ன்னு வச்சுக்கிறோம், டிவைட் பை எல் எஃபெக்டிவ் ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ரெண்டையும் ரேஷியோ பார்க்கணும்னா ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா பிஎஸ் பை பிஹெச் கிடைக்கும், பிஎஸ் பை பிஹெச். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா பை ஸ்கொயர்டு இ எல் எஃபெக்ட் அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஐஹெச் மேலே ஐஎஸ் இருக்குது, கீழே ஐஹெச் இருக்குது. ஸோ ஐஎஸ் பை ஐஹெச். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் காலத்துக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹாலிட் காலத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரேஷியோ பார்த்தாலே போதும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சாலிட் காலம் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஹாலோ காலம். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் காலம் நமக்கு வந்து தெரியும், சர்க்குலர்னால பை டி பவர் 4/64. அதை வந்து கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறோம், டயமீட்டர் ஆஃப் தி சாலிட் காலம். இது வந்து ஹாலோ காலம்க்கு வந்து π/64 இன்ட்டு டிஓ பவர் 4 மைனஸ் டிஐ பவர் 4. இப்போ அதில் அந்த டிஐ வந்து எவ்வளோ டைம்ஸ் டிஓன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வந்து 3/4 ஆஃப் டிஓ அப்படின்னா 0.75 டைம்ஸ் டிஓ. எப்பயுமே இன்னர் டயமீட்டர் வந்து அவுட்டர் டயமீட்டரோட கட்டாயம் கம்மியாக இருக்கும். அப்போ 0.75, 0.8 டைம்ஸ், 0.9 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். டிஐ ஈக்குவல் டு 0.75 டிஓ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா இது டிஓ பவர் 4 மைனஸ் 0.75 டிஓ ஹோல் பவர் 4 போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 0.75 டிஓ பவர் 4 போட்டோம், தட் இஸ் ராங். ஸோ டிஐ வந்து 0.75 டிஓ அப்படின்னா 0.75 டிஓ ப்ராக்கெட்டில் போட்டு ஹோல் பவர் 4. ஸோ ஈக்குவல் டு π/64. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், இங்கே 1 பவர் 4, இங்கே மைனஸ் 0.75 பவர் 4 எவ்வளோன்னா 0.684 வரும். ஸோ டிஓ பவர் 4. அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ் பை ஐஹெச் இப்போ கண்டுபிடிச்சிட்டு ஐஎஸ் பை ஐஹெச் பார்த்தோம்னா பை டி பவர் 4/64 டிவைடட் பை இது வந்து π/64 0.684 டிஓ பவர் 4. அப்போ இவ்வளோ டி பவர் 4 பை 0.684 டிஓ பவர் 4னு கிடைக்கும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெண்டும் சேம். அப்போ ஏரியா ஆஃப் சாலிட் காலம் ஈக்குவல் ஏரியா ஆஃப் ஹாலோ காலம். ஏரியா ஆஃப் சாலிட் காலம் வந்து πd²/4, ஹாலோ காலம் வந்து π/4 இன்ட்டு DO² மைனஸ் டிஐ ஸ்கொயர். இங்கேயுமே DO² மைனஸ் டிஐக்கு பதிலாக 0.75 டிஓ ஹோல் ஸ்கொயர் போடணும். இதை பண்ணும்போது என்ன ஆகும், இது 1 DO², இது மைனஸ் 0.75² DO². அப்போ 1 மைனஸ் 0.75² போட்டிங்கன்னா 0.4375 வரும், DO² கிடைக்கும். இதில் வந்து டி எடுத்துடலாம், ரூட் எடுத்தோம்னா டி வந்து கேபிட்டல் டி ஈக்குவல் டு 0.66 டிஓ. அதாவது டயமீட்டர் ஆஃப் தி சாலிட் ஷாஃப்ட் வந்து ஹாலோ ஷாஃப்டோட அவுட்டர் டயமீட்டர் 0.66 டைம்ஸ் இருக்கு. இதை நம்ம மேலே உள்ள அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஎஸ் பை ஐஹெச் ரேஷியோ கிடைக்கும், 0.28ன்னு கிடைக்கும். இப்போ ஐஎஸ் பை ஐஹெச் தான் பிஎஸ் பை பிஹெச். அப்போ பிஎஸ் வேணும் அப்படின்னா 0.28 பிஹெச், அல்லது பிஹெச் வேணும்னா 1/0.28 அவ்வளோன்னா 3.57 பிஎஸ்ன்னு வரும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹாலோ காலம் வந்து சாலிட் காலத்தோட 3.57 டைம்ஸ் கூட லோடு எடுக்குது. ஸோ பிஹெச் ஈக்குவல் 3.57 பிஎஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும், ஆயிலர் ஸ்கிரிப்லிங் லோட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆயிலர் ஸ்கிரிப்லிங் லோட் ஃபார்முலா என்ன, இன்னும் ஐ செக்ஷன் சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ 200/400/20 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக்கலா தான் இருக்க முடியும். ஏன்னா அன்சிமெட்ரிக்கல்னா டாப் பிளாஞ்ச் ஒரு டைமென்ஷன், பாட்டம் பிளாஞ்ச் ஒரு டைமென்ஷன், வெப் டைமென்ஷன் அதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 200 ஓவரால் விட்த்து, 400 ஓவரால் டெப்த்து, இந்த 20ன்றது திக்னஸ் ஆஃப் ஃபிளாஞ்சும் திக்னஸ் ஆஃப் வெப்பும். ஸோ சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, பி ஈக்குவல் டு π² இஐ பை எல் எஃபெக்டிவ் ஹோல் ஸ்கொயர். யங்ஸ் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 200 ஜிபிஏ. அப்போ 210⁹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. அதை நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருக்கு மாற்றிக்கணும், டிவைட் பை 1000 ஸ்கொயர் போட்டிங்கன்னா நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்துடும். ஐஎக்ஸ்எக்ஸ் இப்போ சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன்ஸ் இந்த மேலே இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மைனஸ் இந்த ஸ்மால் ரெக்டாங்கிள், அதாவது இந்த நடுவில் வெப்பை விட்டுட்டோம்னா இங்கே பாதி இங்கே பாதி எடுத்தோம்னா இது ஒரு சின்ன ரெக்டாங்கிள். ஸோ கேபிட்டல் பின்றது இதில் ஓவரால் விட்த்து, கேபிட்டல் டின்றது ஓவரால் டெப்த்து, ஸ்மால் பின்றது இந்த விட்டு சேர்ந்தது, ஸ்மால் டின்றது இதுக்கும் இடையில டிஸ்டன்ஸு.
அப்போ ஸ்மால் பி எவ்வளோ இருக்கும்னா கேபிட்டல் பியிலேருந்து இந்த திக்னஸ் ஆஃப் வெப்பை கழிச்சிட்டோம்னா மீதி உள்ளதான் ஸ்மால் பி. அதே மாதிரி ஓவரால் டெப்த்தில் இருந்து டாப் ஃபிளாஞ்ச் திக்னஸையும் பாட்டம் ஃபிளாஞ்ச் திக்னஸையும் கழிச்சிட்டோம்னா அதான் வந்து ஸ்மால் டி. ஸோ 400 மைனஸ் 2 டைம்ஸ் திக்னஸ் ஆஃப் ஃபிளாஞ்ச், இதுவும் 20 இதுவும் 20 தான். ஸோ 2 × 20. ஸோ இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கேபிட்டல் பிடி கியூப் மைனஸ் ஸ்மால் பிடி கியூப் டிவைடட் பை 12. ஸோ பி தெரியும், டி தெரியும், ஸ்மால் பி ஸ்மால் டி தெரியும். இதை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ஐஒய்வை. ஐஒய்வை வந்து சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன்ஸுக்கு வந்து d1 b1 கியூப் பை 12 பிளஸ் d2 b2 கியூப் பை 12 பிளஸ் d3 b3 கியூப் பை 12. டின்றது எப்பயுமே வெர்டிக்கல் டைமென்ஷன் டெப்த், பின்றது எப்பயுமே ஹரிசான் டைமென்ஷன் வித்து. ஸோ அது நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எலிமெண்ட் 1 ஒரு ரெக்டாங்கிள், எலிமெண்ட் 2 ஒரு ரெக்டாங்கிள், எலிமெண்ட் 3 ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐஒய்வே தெரிஞ்சிடும். இந்த ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்வை கண்டுபிடிச்சு அதில் எது மினிமமோ அதை எடுத்துக்கணும். ஐ மினிமம், ஐ ஈக்குவல் டு ஐ மினிமம். அப்புறம் எல் எஃபெக்டிவ் லெங்த் ஆஃப் த காலம் வந்து L/2. ஏன் அப்படின்னா போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்னா எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு L/2. ஸோ எல் 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ L/2 வந்து 6000 டிவைடட் பை 2 3000 mm. ஸோ பை ஸ்கொயர்டு இ ஐ பை எல் எஃபெக்டிவ் ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த லோட் நியூட்டனில் வரும், அதை கிலோமீட்டர்னு மாற்றிக்கும். ஸோ டியர் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லிஸ்னிங். Kindly subscribe our channel and make it reach others.